ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலே இல்லாமல் வத்தல் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு கூழ் காய்ச்சணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் மாவை ஊற வச்சு அரைச்சாலே போதும், சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் டெல்லி அப்பளம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவு நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. ரேஷன் பச்சரிசி இல்லைன்னா கடையில் வாங்கின பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 3 ஸ்பூன் அளவு மாவு ஜவ்வரிசி இல்லைன்னா நெய்லான் ஜவ்வரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதையே நம்ம அரிசியோடய சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 3 தடவை நல்லா கழுவின பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. ஜவ்வரிசிலாம் நல்லா ஊறணும். ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். பச்சை அரிசி சீக்கிரத்தில் ஊறிடும், ஆனால் நமக்கு ஜவ்வரிசி ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்த மாவை இதுமாரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா 1-2 அரிசி மையாமல் இருக்கும். இதுமாரி வடிகட்டும் போது அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அரிசிலாம் வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மாவு சரியாக மையாமல் இருக்குது. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த பதத்துக்கு இருக்கணுங்க மாவு. இப்போ இந்த மாவில் என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாவை இடித்து சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாவை இதுமாரி இடித்து சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள். அடுத்து வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. எந்த பாத்திரம் எடுத்தாலும் அதுக்கு தகுந்தாப்பால் மூடி போடுற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தட்டு தேவைப்படும். அப்போ தான் சீக்கிரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ இது மூடுற மாதிரி தட்டில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். 4-5 தட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை வந்து அந்த தட்டில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ அந்த பாத்திரத்துக்கு மேலே இந்த தட்டை வச்சிடலாங்க. ஒரு வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 நிமிஷம் நமக்கு தேவைப்படுங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் மேலே வச்சிடணும். அடுத்தது இது அப்படியே திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வைக்கணும். ஆக மொத்தம் ஒரு வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் நமக்கு தேவைப்படும். 30 செகண்ட் இப்படியும் ஒரு 30 செகண்ட் அப்படி நம்ம திருப்பி போடணுங்க. பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குது. இப்போ எடுத்துடலாம். அடுத்த பிளேட்டு இது மேலே வச்சிடலாங்க. ஒரு 30 செகண்ட் கழித்து இது மாதிரி நம்ம திருப்பி விட்டுறணும். ஃபஸ்ட்டு வேக வச்சு தட்டு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுமாரி கத்தியால் சைடில் இதுமாரி ரிமூவ் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம 30 செகண்ட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக ஒரு வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 நிமிஷம் தேவைப்படுங்க. ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாங்க. 30 நிமிஷம் இப்படியும் 30 நிமிஷம் அப்படியும் நம்ம வேக வச்சிங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 4-5 பிளேட் எடுத்து வச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு 5 வத்தல் ரெடி பண்ணலாம். பாருங்கள், ஒன்று தட்டில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னு. இது வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு நாளில் நல்லா காஞ்சிரும். அப்படி வெயில் இல்லை, வீட்டு உள்ளாரே காய வைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நாள் நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சாலே போதுங்க. 1 கப் அளவு தான் நான் பச்சரிசி எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு 30 வத்தல் எனக்கு கிடச்சிதுங்க. ஒன்று நமக்கு பொரிக்கும் போது அவ்வளோ பெருசாக கிடச்சிது. இந்த வத்தலை வந்து வீட்டிலே காய வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2லேருந்து 3 நாள் நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. அப்படி உடனே வேணும்னா நம்ம வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 3 நாள் கழித்து பார்க்குற வத்தல்லாம் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வத்தலில் நம்ம 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நல்ல வெயிலில் காய வச்ச பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இப்போ இந்த வத்தலை வந்து நான் எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு வத்தலை பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு வத்தலை பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வருதுன்னு. நம்ம ஜவ்வரிசி சேர்த்ததுனால நல்லா பெருசாக கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்னு. நம்ம போட்ட வத்தல் இந்த சைஸுங்க. ஆனால் நமக்கு பொரிச்சு கிடைக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா பெருசாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வத்தலை பார்க்குறதுக்கும் சாப்பிடும்போதும் நமக்கு எக்ஸிபிஷன் டெல்லி அப்பளம் மாதிரி அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க. இந்த வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு வெயிலும் தேவையில்லை,
கை வலிக்க கூழும் காய்ச்ச தேவையில்லைங்க. கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.